கந்த புராணத்தை முழுசா கேளுங்க, வாட்ஸ்அப் தமிழா வழங்கும். கந்த புராணத்தை முழுசா கேளுங்க, வாட்ஸ்அப் தமிழா வழங்கும். வட இந்தியாவில் எழுதப்பட்ட புராணத்தை தழுவி குமரக்கோட்டத்து முருகக்கடவுளோட அருளால் கச்சியப்ப சிவாச்சாரியாரால் எழுதப்பட்ட இந்த கந்த புராணத்தை தான் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த கந்த புராணத்தில் மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. முதல் காண்டம் உற்பத்தி காண்டம். பனிபடர்ந்த வெள்ளை மலையான திருக்கைலாசம் தான் சிவபெருமான் வாழக்கூடிய புனித இடம். இந்த மலை தங்கிட்ட வரக்கூடிய பக்தர்களோட பாவங்களை எல்லாம் போக்கி அருள் தரக்கூடிய தன்மை கொண்டது. யார் இந்த மலைக்கு போனாலும் அவர்களுடைய மேனியினுடைய கருமை மாறி ஒளி பொருந்திய ஒரு நிறமாக மாறிவிடுமா. நந்தி தேவர் காவல் புரியக்கூடிய இந்த மலையில் தேவர்கள், முனிவர்கள், பூதகணங்கள் அப்படின்னு நிறைய பேர் நிரந்தரமாக வாழ்கிறாங்க. இந்த மலையோட அடியிலிருந்து உச்சி வரைக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமானது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த இந்த கைலாய மலையில் ஒரு பொன்மயமான மணி மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த மணி மண்டபத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் அன்னையாகிய உமாதேவியோட சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். பூதகணங்கள் இசைக்கருவிகளில் இசை முழங்க, நாரதர் இவங்கெல்லாம் இனிய இசை பாட, தேவர்களும் முனிவர்களும் ஹர 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 அப்படின்னு சொல்லி முழங்கி ஆடி பாடிக்கிட்டு இருந்தாங்க. நந்தி தேவர் தன்னோட கையில் ஒரு பொற்பிரம்பை எடுத்துக்கிட்டு அடியவர்களுடைய கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி கைலாயத்தில் திருக்கோலம் கொண்டிருந்தார் சிவபெருமான். அந்த சமயத்தில் உமாதேவி சிவபெருமானை பார்த்து, எம்பெருமானே, தாங்கள் தக்கனை தண்டிச்சப்போ அவனுக்கு மகளாக தாக்ஷாயினி அப்படிங்கிற பெயரில் நான் பிறந்து வளர்ந்தேன். இந்த உடலை தாங்குவதற்கு எனக்கு அச்சமாக இருக்குது. அதனால் இதை மாற்றிக்கொள்ள நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னு கேட்குறார். சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சரி, இமயமலையுடைய அரசன் தன்னோட மகளாக உன்னை பெற்று எனக்கு மனம் செய்து தர வேண்டும் அப்படின்னு கடுமையாக தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். நீ அவருக்கு மகளாக பிறந்து வளர்ந்து வரணும், நானே உன்னை மனம் புரிஞ்சு உன்னை அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இமயமலையில் மானசவாசி அப்படிங்கிற ஒரு அழகிய அருவி ஒன்று இருக்குது. அந்த அருவியை சுற்றி பூஞ்சோலைகள் மலர்ந்திருக்கும். அங்கே மலையரசன் தவத்தில் இருக்கார். அந்த அருவியில் மலர்ந்திருக்கக்கூடிய தாமரை மலர் ஒன்றில் உமாதேவி குழந்தை வடிவில் தோன்றுகிறார். மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவி மேனகை கிட்ட கொண்டு போகிறார். குழந்தை கிடத்த வரலாற்றை அவர் சொல்கிறாரு அந்த மலையரசன். அதாவது சிவபெருமான் சொன்ன அந்த இமயமலையினுடைய அரசன். அவருடைய மனைவி மேனை இறைவனுடைய திருவுருளை பார்த்து வியந்து வணங்கி அன்போட குழந்தைக்கு பாலூட்டி வளர்த்து வர்றார். பார்வதி அப்படின்னு பெயரிட்டு அணிகலன்களெல்லாம் அணிவிச்சு அழகு பார்த்து மகிழ்கிறார். பார்வதி 5 வயசான உடனே சிவபெருமான மனபுரியணும் அப்படின்னு சொல்லி தவம் புரியணும்னு சொல்லி தந்தைக்கிட்ட போய் கேட்குறார். தந்தைக்கிட்ட தவச்சாலை ஒன்று அமைச்சுத்தாங்கன்னு கேட்குறார். முதல்ல மலையரசன் மறுக்கிறார். இந்த இளம் பருவத்திலெல்லாம் தவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். ஆனால் பார்வதி, நான் தவம் செய்ய விரும்புகிறதே சிவபெருமானுடைய திருவுருளால் தான், அதனால் நீங்கள் இதை தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலையரசன் அதற்கு சம்மதித்து ஒரு தவச்சாலையை அமைச்சு உதவிக்கு சில கன்னி பெண்களையும் ஏற்பாடு செய்கிறார். பார்வதி தவச்சாலையில் அமர்ந்து சிவபெருமானை பார்த்து நோக்கி தவம் செய்ய ஆரம்பிக்கிறார். தினமும் மலையரசனும் மேனையும் பார்வதியை பார்த்துட்டு போகிறாங்க. இப்படி உமாதேவி இமயமலையில் தவம் புரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது காசிப முனிவருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபத்மன் அப்படிங்கிற அசுரன் 1008 உலகங்களையும் ஆட்சி செய்துக்கிட்டு இருந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, சனகர், சனந்தனர், சனாதனர், சாருகுமாரர் இந்த 4 முனிவர்களும் தவம் செய்தும் ஞான நிலையை அடைய முடியல அப்படின்னு கைலாயத்துக்கு வர்றாங்க. நந்தி தேவர் மூலம் சிவபெருமானை பார்த்து சிவகாமத்தினுடைய உட்பொருளை உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. சிவபெருமான் அவங்களுக்கு அருள் புரிய சம்மதிச்சு நந்தி தேவர்கிட்ட மன்மதனை தவிர வேறு யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு உத்தரவு போடுறார். அதுக்கு பிறகு தட்சிணாமூர்த்தியா ஆலமரத்தடியில் அமர்ந்து சரியை, கிரியை, யோகம் இது 3 பாதங்களையும் முனிவர்களுக்கு உபதேசிச்சுக்கிட்டு இருக்காரு சிவபெருமான்.
4வது பாதமான ஞானத்தை உபதேசிக்கும்படி அந்த முனிவர்கள் வேண்டுறாங்க. அதற்கு சிவபெருமான், இது வார்த்தைகளால் சொல்ல முடியாது, இந்த மாதிரி மௌனமாக இருக்கிறதே ஞானம் அப்படின்னு சொல்கிறாரு. ஞான முத்திரையோட தட்சிணாமூர்த்தியாக ஒரு கணம் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார். அந்த ஒரு கணம் பிரம்மன் முதலானவர்களுக்கு பல யுகங்களாக இருந்தது. சிவபெருமான் யோக நிலையில் இருந்ததுனால உலகத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பெண்களை விரும்பாமல் துறவிகளாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் உயிர்களின் பெருக்கம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு மேலே சூரபத்மன் தேவர்களுக்கும் மனுஷங்களுக்கும் பல துன்பங்களை கொடுத்தார். இந்த நிலை இந்திரன் தன்னோட மனைவி இந்திராணியோடையும் தேவர்களோடையும் சொர்க்கத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்து கைலாயத்துக்கு வர்றார். சிவபெருமானை தரிசிக்க முடியாமல் மேருமலைக்கு போகிறார். அங்கே சூரபத்மனுடைய மகன் பானுகோபனால் சொர்க்கம் எரிக்கப்பட்டதையும் தன்னோட மகன் சயந்தனும் சில தேவர்களும் சிறைபிடிக்கப்பட்டதையும் இந்திரன் தெரிஞ்சுக்கிறார். சூரபத்மனால் ஏற்பட்ட துன்பங்களை போக்க சிவபெருமானை நோக்கி மேருமலையில் கடுமையான தவம் புரிகிறார் இந்திரன். அவருடைய தவத்துக்கு இறங்கிய சிவபெருமான் காட்சி தந்து, என்னை மதிக்காத தக்கனுடைய வேள்வியில் கலந்து கொண்டதுனால தான் இந்த துன்பம் உனக்கு வந்திருக்கு இந்திரா, இனி நமக்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகன் சூரபத்மனை அழித்து உன்னோட துக்கத்தை போக்குவான் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானோட அருளுரையை கேட்டு இந்திரன் மகிழ்ச்சி அடைகிறாரு. இருந்தாலும் யோக நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் தவம் செய்யக்கூடிய உமாதேவிக்கும் எப்படி ஒரு மகன் பிறப்பான் அப்படின்ற கவலை இந்திரனுக்கு இருந்தது. இந்திரன் தன்னுடைய மனைவி இந்திராணியை தேவகுருவோட மனைவி கிட்ட விட்டுட்டு தேவர்களோட பிரம்மலோகத்துக்கு போகிறார். பிரம்மதேவனை வணங்கி தன்னோட குறையை சொல்கிறார். பிரம்மன் உடனே இந்திரனையும் தேவர்களையும் திருமால் கிட்ட அழைச்சிக்கிட்டு போகிறார். திருமால் கிட்ட போய் அவருடைய துன்பத்தை போக்க வழிகாட்டுமாறு கேட்குறார். திருமால் பிரம்மதேவன் கூறியதை கேட்டுட்டு சிவபெருமான் உமாதேவியை திருமணம் புரிஞ்சு போக நிலையில் ஈடுபட்டால் மட்டும்தான் நம்முடைய கவலையெல்லாம் தீரும். ஆனால் யோக நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய மௌனத்தை கலைக்க ஒருவனால் மட்டும்தான் முடியும். அவன் தான் மன்மதன். அவனை கூப்பிட்டு சிவபெருமானுடைய மௌனத்தை கலைச்சி உமாதேவியை மணந்து ஒரு போக நிலையில் ஈடுபட செஞ்சால் மட்டும்தான் ஒரு மகன் தோன்றுவான். அந்த மகன் தான் நம்முடைய துயரத்தை தீர்ப்பான் அப்படின்னு திருமால் சொல்கிறார். இதையெல்லாம் கேட்ட பிரம்மாவும் மற்ற எல்லோரும் மகிழ்ச்சி அடைஞ்சு திருமால்கிட்டேருந்து விடைபெற்றுக்கிட்டு திரும்பி வர்றாங்க. அதன் பிறகு பிரம்மதேவன் தன்னுடைய நகருக்கு வந்து மன்மதனை கூப்பிடுறார். மன்மதன் அவருக்கு முன்னால் வந்து வணங்கி தன்னை அழைச்ச காரணத்தை கேட்குறார். பிரம்மன் மன்மதனை பார்த்து சொல்கிறார், தேவர்களுடைய துன்பத்தை எல்லாம் தீர்க்கணும்னா நீ சிவபெருமான் மீது மலர்கணையை எய்தி அவருடைய யோக நிலையை கலைக்கணும், உமாதேவியை மணக்கும்படி அவரை மயக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட மன்மதன் ரொம்ப அச்சப்படுறார். சிவசிவா அப்படின்னு காதுகளை பொத்திக்கிறார். நான் திருமால், பிரம்மன், இந்திரன் முதலான எல்லாரையும் மயக்கி வசப்படுத்தியிருக்கேன். ஆனால் அகத்தியர் போன்ற முனிவர்களுடைய தவ வலிமையை கூட குலைச்சிருக்கேன். ஆனால் பரம்பொருளான சிவபெருமான் மீது காம கணை எய்ய எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் அவர் மீது கணையை எய்தா என்னுடைய உயிர் தப்பிக்குமா? அவரை எதிர்த்து உயிர் பிழைத்தவர்கள் யார் இருக்கிறாங்க? நான் அவர்கிட்ட போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மதேவர் மன்மதன் கிட்ட, நீ போய் சிவபெருமானுடைய மௌனத்தை கலைக்கலைன்னா தேவர்களுடைய துன்பம் தீராது. மற்றவங்களுக்கு உதவ முன்வருபவர்கள் தங்களுக்கு மரணம் நேர்ந்தால் கூட அஞ்சக்கூடாது. அன்பு ஒன்றைத்தான் குறிக்கோளாக வச்சுக்கணும். அதனால் இதை மறுக்காத, மறுத்தா உன்னை சபிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மதேவனுடைய இந்த கூற்றை கேட்டதும் இந்த சாபத்துக்கு அஞ்சி வாழ்கிறத விட சிவபெருமான் மீது கணையை எய்து மாண்டால் அதுவே பரவாயில்ல அப்படின்னு மன்மதன் முடிவு பண்ணுறார். ரதி தேவியோட வில்லையும் மலர்கணையும் எடுத்துக்கிட்டு திருக்கைலாயத்துக்கு போகிறார். நந்தி தேவனுடைய அனுமதியை கேட்டு மேற்கு வாயில் வழியாக இறைவன் இருக்கிற இடத்துக்கு போகிறார். சிவன் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இல்லையா, மன்மதனை தவிர வேறு யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு. அதனால் இவரை மட்டும் அனுமதிச்சிட்டாரு நந்திதேவர். அங்கே சிவபெருமானுடைய மௌன கோலத்தை பார்த்த உடனே ஒரு சிங்கக்குட்டி ஒரு சரவ பறவையை பார்த்து அஞ்சுற மாதிரி அஞ்சுறார். பிறகு ரதிதேவி ஆறுதல் சொன்னதும் தெளிவடைஞ்சு எந்திரிச்சு கரும்பு வில்லை வளைச்சி நாணல் ஏற்றி சிவபெருமான் பக்கத்தில் போகிறார். இதற்கிடையில் மனோவதி நகரத்திலிருந்து பிரம்மன், இந்திரன் முதலான தேவர்கள் மன்மதன் சிவபெருமான் மீது மலர்கணை எய்வதை பார்க்கறதுக்காக மலையோட இன்னொரு பக்கத்தில் நின்று சிவபெருமானை வணங்குறாங்க.
மன்மதன் தன்னோட மலர்கணைகளை சிவபெருமான் மீது எய்தார். கணை பட்டதும் சிவபெருமான் சிறிது நேரம் பார்த்தார். அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து எழுந்த தீயினால் மன்மதன் அப்படியே எரிந்து பஷ்பமாக சாம்பலாயிடுறார். திருக்கைலாயம் முழுதும் தீப்புகை. நந்தி தேவர் மன்மதன் எரிந்து விட்டான் அப்படிங்கிறத தன்னை சூழ்ந்த கணங்களுக்கு சொல்கிறார். சிவபெருமான் மன்மதனை எரிச்சிட்டு முன்போலவே திரும்பவும் மௌனத்தில் அமர்ந்துடுறார். மன்மதனுடைய மனைவியான ரதி தேவி தன்னோட கணவன் இறந்ததை பார்த்துட்டு உடல் நடுங்கி கீழே விழுந்து புரண்டு புலம்புறார். என்னுடைய திருக்குமாரனே, என்னுடைய உயிரே, திருமாலின் மைந்தனே, கண்ணன் வில்லேந்திய வீரனே, சிவனுடைய விழியால் வெந்து அழிந்தாயே, தேவர்களுடைய கண்கள் எல்லாம் உறங்கிவிட்டதா, பிரம்மாவும் அதை கண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாரா அப்படின்லாம் புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்தடுத்து சொல்கிறாரு, உன்னுடைய அன்பால் வேதம் போதக்கூடிய பிரம்மனையும் இந்திரனையும் உன்னை படைச்ச திருமாலையும் முனிவர்கள் எல்லோரையும் உன்னுடைய அந்த கணையால் அம்பால் மயக்கி வென்று விட்டாய். அதுவால மதிசூடிய பரமனையும் நினைத்து இந்த மாதிரி அழிந்து போயிட்டாயே. தீபத்தில் விடும் விட்டில் பூச்சி போல உன் கதி ஆகிவிட்டதே அப்படின்னு பலவாறு புலம்பினார், வருந்தினாள். ஆக மன்மதன் எரிந்த பிறகும் சிவபெருமான் முன்ன மாதிரியே மௌன கோலத்தில் அமர்ந்துடுறார். அதை பார்த்த பிரம்மன் முதலான தேவர்களுக்கெல்லாம் அச்சத்தால் நடுங்கிறாங்க. இறைவன் அமர்ந்திருந்த கிழக்கு கோபுர வாயில அடைஞ்சு வணங்குறாங்க. பிறகு சிவபெருமான் கண்களை திறந்து நந்தி தேவரை அழைத்து அவர்கள் மூலம் தேவர்களை உள்ள கூப்பிட்டு அவருடைய குறை என்ன அப்படின்னு கேட்குறார். தேவர்கள் சிவபெருமானை பார்த்து, எம்பெருமானே, நாங்கள் சூரபத்மனுடைய கொடுமையால் நாளுக்கு நாள் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய துன்பத்தை நீக்க உங்களை தவிர வேற யார் இருக்கிறாங்க? அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி உமாதேவியை மணந்து ஒரு குமாரனை பெற்று கொடுத்தால் அந்த சூரபத்மனை அழித்து எங்களை காக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. சிவபெருமான் தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இசைஞ்சு, நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், உமாதேவியை மணந்து உங்களுடைய துன்பத்தை போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறாரு. அவங்க எல்லாம் திரும்பியும் மேருமலைக்கு போகிறாங்க. அப்போது ரதிதேவி கருணைக்கடலான சிவபெருமானை வணங்கி, எம்பெருமானே, பிரம்மன் முதலான தேவர்களுடைய தூண்டுதலால் என்னுடைய கணவன் மலர்கணையை எய்து மாண்டு போயிட்டார். அந்த குற்றத்தை நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறார். சிவபெருமான் அவ மீது கருணை காட்டி, நான் உமாதேவியை திருமணம் செய்யும்போது உன்னோட கணவனை உயிரோடு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட ரதிதேவி சிவனை போற்றி வணங்கி இமயமலையுடைய இன்னொரு பகுதிக்கு போய் மழைக்காக இயங்கக்கூடிய மயில் மாதிரி திருமண காலத்தை எண்ணி எதிர்பார்த்து காத்திருந்தாள். சிவபெருமான் உமாதேவியை மணந்து தேவர்களுடைய துன்பத்தை நீக்கும் அப்படின்னு நினச்சி பிரம்மனுடைய மானசபுத்திரர்களான சனகர் முதலான நால்வரை நோக்கி, மைந்தர்களே, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஞான யோகத்தை சொற்களால் சொல்ல முடியாது. மௌன நிலையில் இந்த மாதிரி இருந்து நம்ம அறிகிறது தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட முனிவர்கள் ஈசனை பார்த்து, அடியவர்களாகிய நாங்கள் கொண்ட மயக்கம் தெளிந்தோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் அவங்கள பார்த்து, இனி நீங்கள் யோகத்தில் இருந்து மேலான பதவிகளை அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு விடை கொடுக்கிறார். இவ்வாறு ஞான யோகத்தினுடைய அந்த அருமையை சனகர் முதலான அந்த 4 பேருக்கும் புரிய வச்சார் சிவபெருமான். அதன் பிறகு முனிவர்கள் போயிட்டாங்க. சிவபெருமான் உமாதேவியினுடைய காதலை, அன்பை எல்லாத்துக்கும் காட்ட விரும்பினார். வெந்நீர் பூசிய ஒரு வயதான ஒரு பிராமண வடிவம் எடுத்து தவச்சாலையை அடைகிறார் சிவபெருமான். அங்கே தவச்சாலையில் காவல் புரிந்துகிட்டு இருந்த கன்னி பெண்கள் அவர் வந்த காரணத்தை கேட்குறாங்க. தேவியாருக்கு போய் சொல்கிறாங்க. தேவியார் அவரை அழைத்து வருமாறு சொல்கிறாங்க. கன்னி பெண்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. உமாதேவியும் அவரை வணங்கி, இந்த வயதான கோலத்தில் இருந்த சிவபெருமான் உமாதேவியை பார்த்து, அம்மா பெண்ணே, உன்னோட அழகெல்லாம் அழிஞ்சு போக உடல் மேலிய பெருந்தவம் செய்ய என்ன காரணம் அப்படின்னு கேட்குறார். அதற்கு உமாதேவி தன்னுடைய தோழியை பார்க்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, சிவபெருமானை திருமணம் செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தவம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட முதியவர் சிரிச்சுக்கிட்டே, பிரம்மனாலும் திருமாலாலும் அறிய முடியாத சிவபெருமான் உன் தவத்துக்கு வருவாரா? அப்படியே வந்தாலும் உன்னை விரும்பி திருமணம் செய்து கொள்வாரா அப்படின்னு கேட்குறார். அதனால் உன்னோட தவத்தை விடுறதான் நல்லது அப்படிங்கிறார். அதை பார்த்து கோபமடைஞ்ச உமாதேவியார், எம்பெருமான் என்னை மணக்காவிட்டால்
தவம் செஞ்சு நான் உயிரை விடுவேனே தவிர தவத்தை விடமாட்டேன் அப்படிங்கிறார். அந்த வயதானவர் சிவனுக்கு ஆடை தோல், வாகனம் எருது, எலும்பு தலைமாலை, உண்ணும் களம் மண்டையோடு, உணவோ நஞ்சும் பிச்சையும், நடனசாலை சுடுகாடு, இப்படி அவன் இருக்க செல்வம் நிறைஞ்ச அரசகுமாரியான உனக்கு அவர் ஏற்றவர் அல்ல அப்படின்னு இகழ்ந்து சொல்கிறார். அதை கேட்ட தேவியாருக்கு கடுமையான கோபம் வந்துடுது. எம்பெருமான் இறைவன் அவருடைய கோலத்தின் காரணமே ஆன்மாக்கள் முக்தி பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான். இறைவனுடைய பெருமையை அறியாமல் இவ்வாறு பொய் சொல்லக்கூடிய நீங்கள் இந்த இடத்த விட்டு முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறார். முதியவர் வெளியே போகாமல், என்னம்மா இப்படி சொல்கிறியம்மா, உன் மேலே ஆசைப்பட்டு உன்னை மணக்கலாம்னு வந்த என்ன இப்படி வெளியே போக சொல்கிறது தகுமா அப்படிங்கிறார். அதை கேட்ட பார்வதி தேவி இந்த கிழவனை வெளியே போக சொன்னாலும் போக மறுக்கிறார். அதனால் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நடக்கிறார். உடனே சிவபெருமான் தான் கொண்ட அந்த வயோதிக கோலத்தை நீக்கி காளையின் மீது அமர்ந்த கோலத்தில் கணங்கள் சூழ காட்சி கொடுக்கிறார். அதை கண்ட மலைமகள் பார்வதி அவரை வணங்கி, நான் அறியாமையால் சொன்ன குற்றங்களை பொறுத்து அருள வேண்டும் அப்படின்னு நாணத்தோடு கேட்குறா. சிவபெருமான் மகிழ்ந்து, அம்மையே நீ எதற்கும் வருந்தாத, உங்ககிட்ட எந்த தப்பும் கிடையாது, நீ கூறியது எல்லாம் துதியாகவே நான் ஏற்றுக்கிறேன், நாளைக்கே உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறார். இப்படி உமாதேவியினுடைய தவத்தை காண இறைவன் வந்த செய்தி தோழிகள் மூலமாக அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு சென்றடையுது. தன்னுடைய மனைவியோடு பார்வதியை அழைச்சிக்கிட்டு அரண்மனைக்கு திரும்ப கூட்டிக்கிட்டு போயிடுறாரு. இந்த மாதிரி சிவபெருமான் பார்வதியினுடைய அன்பை சோதித்து அவருடைய உறுதியை உலகத்துக்கு உணர்த்தி திருமணம் செய்ய சம்மதிக்கிறார். உமாதேவியினுடைய தவமும் பலன் அடைஞ்சது. கைலாயத்துக்கு போன சிவபெருமான் 7 முனிவர்களை மனதால் நினைக்கிறார். மனதால் நினச்ச உடனே அவர்கள் வணங்கி, எம்பெருமானே எம்மை அழைத்த காரணம் என்ன அப்படின்னு பணிவோடு கேட்குறாங்க. சிவபெருமான் அவங்களை அன்பாக பார்த்து, அன்பர்களே, நீங்கள் இமயமலை அரசங்கிட்ட போய் பார்வதி தேவியை இன்னைக்கு எனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி பேசி விரைவில் திரும்பி வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். முனிவர்கள் இமயமலைக்கு போனதும் மலையரசனுடைய மனைவியோடு எதிர்கொண்டு வரவேற்கிறாரு. ஆசனத்தில் அமரச் சொல்கிறாரு. வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. முனிவர்கள், பரமசிவன் உங்கள் மகள் பார்வதியை திருமணம் செய்து கொள்ள விரும்பி மனம் பேச எங்களை அனுப்புகிறார் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மலையரசன் மகிழ்ச்சி அடைஞ்சு சிவபெருமானுக்கு உமாதேவியை திருமணம் செஞ்சு கொடுக்குறேன், நானும் அவருடைய திருவடிக்கு தொண்டனாவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மலையரசனுடைய மனைவி மேனை முனிவர்களை பார்த்து சொன்னார், முன்பு தக்கன் தன்னோட மகளை சிவபெருமானுக்கு மனம் செய்து வைத்தார், அதன் பிறகு அவரால் தண்டிக்கப்பட்டார், அதை நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய மனசு அஞ்சுது, நாங்கள் மகளை கொடுத்தா என்ன நேருமோ அப்படின்னு தன்னோட பயத்தை வெளிப்படுத்துகிறார். அதற்கு முனிவர்கள் மேனையை பார்த்து, நீ எதற்கும் அஞ்சாதம்மா, தக்கன் சிவனை திட்டியதுனால, தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால, வெறுத்ததுனால, அவமதித்ததுனால தண்டனை பெற்றார், நீங்கள் அப்படி செய்ய மாட்டீங்க, இறைவன் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படின்னு சொல்கிறார். வேறு எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறார். அதன் பிறகு மலையரசன் முனிவர்களிடம் பார்வதியை திருமணம் செஞ்சுக்க தாங்கள் சம்மதித்தோம் அப்படின்னு சிவபெருமானுக்கு தெரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார். முனிவர்கள் விடைபெற்று கொண்டு கைலாயம் போகிறாங்க. ஈஸ்வரன் கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. மீண்டும் அவர்களிடத்துக்கு போயிடுறாங்க. அதன் பிறகு மலையரசன் தேவ சிற்பியான மையனை நினைக்க அவர் வணங்கி, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்க, மலையரசன், நம்ம எல்லாம் ஆட்கொண்டு அருளக்கூடிய சிவபெருமானுக்கு என்னுடைய மகள் பார்வதியை திருமணம் செய்து கொடுக்க இருக்கிறேன், அதனால் இந்த நகரத்தை அமராவதி மாதிரி அலங்கரிக்கணும் அப்படிங்கிறார். உடனே தேவ சிற்பி இமயமலையில் பல கோபுரங்கள், மன்றங்கள், மாளிகைகள் இதெல்லாம் கட்டி வீதியோறும் பூந்தோரணம் இதெல்லாம் அமைச்சார். வாழை, கமுகு மரங்களை எல்லாம் நட்டு தோரணங்களை கட்டுறார். பல சாலைகளை உருவாக்கி கோவிலுக்கு ஒரு பக்கத்தில் 16,000 யோசனை நீளமுள்ள மதில் சுவரையும் கட்டி அதனுடைய 4 வாசல்களையும் 4 கோபுரங்கள் அமைக்கிறார். மண்டபத்துக்கு நடுவில் பொன்னாலான திருமண மண்டபத்தையும் சிவபெருமானும் பார்வதியும் அமர இந்திர நீலக்கல் கொண்ட கற்களால் சிம்மாசனத்தையும் மற்றவங்கெல்லாம் அமர பல ஆசனங்களையும் அழகாக அமைச்சிடுறார். மகிழ்ச்சி அடைஞ்ச மலையரசன்
பிரம்மன், திருமால், தேவர்கள், முனிவர்கள் திருமணத்துக்கு வரும்படி அழைக்கிறார். துர்கை, காளி, சப்த நதிகள், லட்சுமி, சரஸ்வதி, இந்திராணி, முனிவர்களுடைய பத்தினிகள், அரம்பையர்கள் எல்லோரும் வர்றாங்க. வந்து பார்வதி தேவிக்கு திருமண கோலம் செய்து வைக்கிறாங்க. மலையரசன் தன்னுடைய சுற்றத்தாரோட கைலாயத்துக்கு போகிறார். நந்தி தேவருடைய அனுமதியை வாங்கி உள்ளே போகிறார். சிவபெருமானை வணங்கி, எம்பெருமானே, பங்குனி உத்திர நாளாகிய இன்னைக்கு பார்வதியை திருமணம் செஞ்சுக்கோங்க, இமயமலைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்றார். உடனே சிவபெருமான், நாம் கணங்கள் சூழ இப்போதே வர்றேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி போக சொல்கிறார். மலையரசன் வணங்கி விடைபெற்றுக்கிட்டு தன்னோட நகருக்கு திரும்பி போகிறார். நந்திதேவர் முன்னே போக தேவர்களும் முனிவர்களும் புகழ்ந்து பாட, நாரதர் இசை பாட, வேதங்கள் முழங்க, குண்டோதரன் அப்படிங்கிற கணபதியோட தோளில் கால் வைத்து காளையின் மீது ஏறி அமர்ந்தார். திருமால், பிரம்மன், இந்திரன், தேவர்கள், முனிவர்கள் எல்லோரும் சூழ்ந்து வர சிவபெருமான் கைலாய மலையை விட்டு இமயமலைக்கு வர்றார். மலையரசன் தன்னோட குடும்பத்தோடு எதிர்கொண்டு வரவேற்று திருமணம் நடக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறார். நகர வீதிகளை கடந்து பார்வதியின் கோயிலுக்கு பக்கத்தில் போகிறார். மங்கையர்கள் ஆரத்தி எடுக்க திருமண மண்டபத்துக்கு முன்பு இறங்கிறார் சிவபெருமான். மேனாதேவி பெண்களோடு வந்து காமதேனுவோட பாலால் சிவனோட திருவடிகளுக்கு அபிஷேகம் பண்ணுறார். திருமாலும் பிரம்மனும் கை கொடுக்க திருமண மண்டபத்துக்குள்ளே நுழையிறார் சிவபெருமான். அங்கிருந்த ரத்தன சிம்மாசனத்தில் அமர்றார். பிறகு அங்கே வந்தவர்கள் அவரவர்கள் இடத்துல அமர்றாங்க. திருமண கோலத்தை பார்க்கறதுக்கு எல்லா உலகத்திலிருந்தும் வந்திருந்ததுனால இமயமலையே நடுங்கியது. வடபகுதி தாழ்ந்து, பூமியோட வடபகுதி தாழ்ந்து தென்பகுதி உயர்ந்தது. இதை சரி பண்ண சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைச்சார். இங்கே எல்லாரும் கூடிட்டதுனால வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்துருச்சு, உயிர்கள் எல்லாம் அஞ்சுது. அதனால் நீ பொதிகை மலைக்கு போ, அங்கே பூமிக்கு சவமாகிவிடும் அப்படிங்கிறார். திருமணத்தை பார்க்க முடியாது அப்படின்னு அகத்தியர் வருந்திய போது, நானே அங்கே வந்து என்னுடைய திருமண கோலத்தை உனக்கு காமிக்கிறேன், அப்புறம் சில காலம் இருந்து என்கிட்ட நீ வந்துடுவா அப்படின்னு சிவன் அகத்தியருக்கு ஆறுதல் சொல்கிறார். அகத்தியர் பொதிகைக்கு போகிறார். வடக்கும் தெற்கும் சமமானது. அதன் பிறகு பார்வதி சிவபெருமான திருவடியை வணங்கி, சிவபெருமான் என் அருகில் அமர்க அப்படின்னு அழைக்க பார்வதி அருகில் போய் அமர்ந்தார். பிறகு மேனாதேவி நீரூற்ற மலையரசன் மலர்களாலும் சந்தனத்தாலும் பூஜித்து பார்வதியின் கரத்தை சிவனின் கரத்தில் வைத்து தாரை வார்த்து கன்னிகாதானம் செய்தார். அப்போது துயரத்தோடு இருந்த ரதி தேவி வந்து சிவபெருமானை வணங்கி, சுவாமி, என்னுடைய துன்பத்தை போக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள சிவபெருமான் கருணை கூர்ந்து மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆனால் அவன் ரதிக்கு மட்டும் உருவமாகவும் மற்றவர்களுக்கு அருவமாகவும் இருக்கும்படி செய்தார். திருமணம் முடிந்த பிறகு உமாதேவியோட கைலாய மலைக்கு திரும்பி உடன் வந்தவர்களுக்கு விடை கொடுத்து முன்பு போல அங்கே போய் அமர்ந்துக்கிறார். அதுவரை ஆணும் பெண்ணும் பிரிந்திருந்த இந்த உலகத்தில் உயிர்கள் எல்லாம் இப்போ இன்பமாக வாழத் தொடங்கினாங்க. திருமணம் முடிஞ்சு பல நாட்கள் கடந்தும் சிவபெருமான் குமாரனை அருளவில்லை. இதனால் கவலை அடைஞ்ச திருமால், பிரம்மன், இந்திரன் இவங்கெல்லாம் மேருமலையில் திரும்பவும் ஒன்று கூடுறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னு புலம்புறாங்க. பிரம்மதேவன் யோசித்து வாயுதேவனை அழைச்சி, நீ கைலாயத்துக்கு போய் சிவபெருமான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. முதல்ல தயங்கின வாயுதேவன் தேவர்கள் வற்புறுத்தியதுனால தென்றலாக அசைஞ்சு போய் சிவபெருமானோட கோயில் வாசலை அடைகிறார். அங்கே காவலுக்கு இருந்த நந்தி தேவர் கோபத்தோடு அதற்றார். வாயுதேவன் அஞ்சு மயங்கி விட்டார். பிறகு வாயுதேவன், தேவர்கள் என்னை துன்புறுத்தியதால் நான் இங்கே வந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறார். நந்தி, உன் உயிரை இந்த முறை விட்டுட்டேன், இங்கே நிற்காம முதல்ல வெளியே போ அப்படிங்கிறார். சிவபெருமானை பார்க்க முடியாத வாயுதேவன் திரும்ப போய் தேவர்கள்கிட்ட நடந்தது சொல்கிறார். அதை கேட்ட தேவர்கள் எல்லாம் கவலையோடு கைலாயத்தை நோக்கி வர்றாங்க. அங்கே வந்து நந்தி தேவரோட அனுமதியை கேட்குறாங்க. கேட்டு உள்ளே போகிறாங்க. உமாதேவியோடு அமர்ந்திருந்த சிவபெருமானை வணங்குறாங்க. சிவபெருமான் அவங்கக்கிட்ட உங்களோட குறை என்னன்னு கேட்குறாரு. தேவர்கள் சூரபத்மன் முதலிய அசுரர்களால் எங்களுக்கு ரொம்ப துன்பம் ஏற்படுது, அதை போக்க நீங்கள் சொன்னது மாதிரியே உங்களிடமிருந்து ஒரு மகன் தோன்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். அதை கேட்ட சிவபெருமான் தன்னுடைய 6 திருமுகங்களினுடைய நெற்றிக் கண்களிலிருந்து 6 தீப்பொறிகளை தோற்றுவிக்கிறார். அந்த தீப்பொறிகள் உலகெங்கும் பரவிச்சு.
அவற்றோட வெப்பத்தால் உலகமே கலங்கியது. உமாதேவியாரும் அஞ்சு ஓடுறார். சிவபெருமான் அக்னி தேவனையும் வாயு தேவனையும் அழைத்து இந்த தீப்பொறிகளை கங்கையில் விடுமாறு கட்டளை போடுறார். அவங்க தீப்பொறியை கங்கையில் விடுறாங்க. கங்கை அதை சரவண பொதிகையில் சேர்த்துது. இந்த 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்கள் கொண்ட முருகப்பெருமான் அவதரித்தார். திருமால், பிரம்மன், இந்திரன் எல்லோரும் பூமாறி பொழிந்தார்கள். உலகெங்கும் மகிழ்ச்சியா இருந்தது. கார்த்திகை பெண்கள் 6 பேர் முருகப்பெருமானை வளர்க்க முன்வந்தார்கள். அப்போ முருகப்பெருமான் 6 குழந்தைகளாக பிரிந்தார். கார்த்திகை பெண்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழந்தையை எடுத்து பாலூட்டி வளர்த்தார்கள். முருகனும் பல திருவிளையாடல்கள் புரிந்து வளர்ந்து வந்தார். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளினுடைய அந்த வெப்பத்தால் அஞ்சி உமாதேவியார் அவருடைய கோயிலை நோக்கி ஓடினார். அவருடைய திருவடி சிலம்புகள் புலம்பி ஒலித்தன. திருமால், பிரம்மன், இந்திரன் முதலிய தேவர்கள் நடுநடுங்கி பல இடங்களுக்கு ஓடினார்கள். உமாதேவி திரும்பி வந்தபோது எல்லா நிகழ்ச்சிகளையும் அறிந்தார். சிவபெருமான் தன் மூலம் திருக்குமாரனை அவதரிக்க செய்யாததற்கு தேவர்கள் தான் காரணம் அப்படின்னு கோபம் கொண்டு தேவர்களுடைய மனைவிகள் யாரும் குழந்தையை பெறாமல் இருக்கட்டும் அப்படின்னு சாபமிட்டுறார். அதன் பிறகு சிவனுடைய இடபாகத்தில் வந்து அமர்ந்துக்கிறார். உமாதேவி ஓடும்போது அவருடைய திருவடி சிலம்பிலிருந்து சிதறிய 9 ரத்தனங்கள் சிவபெருமான் முன்னாடி ஒளி வீசி நின்றன. சிவபெருமானுடைய திருவருளால் அந்த 9 மணிகளிலேயும் உமாதேவியினுடைய திருவுருவம் தோன்றியது. வாருங்கள் அப்படின்னு சிவபெருமான் அழைக்க ஒவ்வொரு மணியிலிருந்தும் ஒவ்வொரு சக்தியாக 9 சக்திகள் வெளிப்பட்டன. அவங்க சிவபெருமானை வணங்கி விரும்பியதும் உடனே கருவுற்றார்கள். இதனை கண்டு உமாதேவி ரொம்ப கோபம் அடைஞ்சிடறாரு. நீங்கள் எனக்கு மாறுபட்டு செயல்பட்டதால் நெடுங்காலம் கருவுற்று வருந்துவீர்கள் அப்படின்னு அந்த 9 பேருக்கும் சாபம் விட்டுறாங்க. சாபத்தை கேட்ட நவசக்திகளும் அஞ்சி நடுங்கி போனார்கள். நவசக்திகளினுடைய சிவபெருமானுடைய திருவருளால் 1,00,000 வீரர்கள் தோன்றுறாங்க. அவர்கள் சிவபெருமானை வணங்கியதும் நீங்கள் அசுரர்களை அழிக்க வந்த ஆறுமுகனுக்கு படை வீரர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த வீரர்கள் நாள்தோறும் பெரிய பேரன்போடு சிவசந்நிதியை விட்டு போகாமல் திருத்தொண்டு புரிஞ்சு வந்தாங்க. நவசக்திகள் உமாதேவியை துதித்து கருவோடு பலகாலம் இருந்தாங்க. அவருடைய கருவில் நந்தி காத்தவர்கள் குழந்தைகளாக புகுந்து காலை பருவம் வரைக்கும் வெளிப்படாமலேயே இருந்தார்கள். கருவினுடைய வேதனையை தாங்க முடியாமல் வருந்திய நவசக்திகள் சிவபெருமானையும் உமாதேவியையும் வேண்டினார்கள். சிவபெருமான் பார்வதியை பார்த்து, உமையே, இந்த சக்திகள் உன்னுடைய சாபத்தால் நெடுங்காலம் கருவால் வருந்தினார்கள். இனி அவங்க மகன்களை பெற வேண்டும், அருள் செய் அப்படின்னு சொல்கிறார். உமாதேவியும் இனி நீங்கள் புதல்வர்களை பெறுவீர்கள் அப்படின்னு அருளினார். 9 சக்திகளும் தங்களுடைய குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். மாணிக்கவலிடமிருந்து வீரபாகுத்தேவர், முத்துவலிடமிருந்து வீரகேசரி, புஷ்பராகவலிடமிருந்து வீரமகேந்திரன், கோமேதகவலிடமிருந்து வீரமகேசூர், வைடூரியவளிடமிருந்து வீரபுரந்தரர், வைரவலிடமிருந்து வீரராக்கத்தகர், மரகதவளிடமிருந்து வீரமார்த்தாண்டர், பவளவளிடமிருந்து வீராந்தகர், இறுதியாக இந்திரனமிடமிருந்து வீரதீரர் பிறந்தார். இந்த 9 பேரும் தாயின் நிறத்தை கொண்டு பொன் ஆடைகள் அணிந்து வளர்ந்த உறுப்புகளோடு பிறந்தார்கள். அவர்கள் உமாதேவியையும் சிவனையும் வணங்கி நின்றார்கள். சிவபெருமான் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாழ் கொடுத்து, நீங்கள் 1,00,000 வீரர்களோட போய் உங்கள் தலைவனான முருகனுக்கு பணிந்து பணி செய்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதுபடியே அந்த 9 வீரர்களும் 1,00,000 வீரர்களோடு போய் முருகனை விட்டு பிரியாமல் அவருடைய கட்டளைகளை நிறைவேற்றி வந்தாங்க. அதுபோல் நவசக்திகளும் உமாதேவியரை விட்டு பிரியாமல் அவர் சொன்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியாக முருகனுக்கு வலிமை மிக்க படை தளபதிகள், வீரர்கள் எல்லாம் கிடைச்சாங்க. அவங்க எல்லாரும் முருகனிடம் மிகுந்த பக்தியோடு இருந்து அவர் சொன்னபடி நடந்து வந்தார்கள்.
இந்த வீரர்கள் எல்லோரும் பின்னால முருகன் சூரபத்மனை வதம் செய்யும்போது பெரும் துணையாக இருக்க போகிறார்கள். தங்களோட உயிரையும் பொருட்படுத்தாமல் முருகனுக்காக போர் புரிய தயாராக இருக்கிறார்கள். சிவபெருமான் பார்வதியை அழைச்சி, நம் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றி சரவண பொய்கையில் வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய மகனை போய் நம்ம பார்த்து விட்டு அழைத்து வரலாம் வா அப்படின்னு சொல்கிறார். அவரும் துணையாக வர சிவகணங்கள் சூழ கைலை மலையை விட்டு புறப்பட்டு சரவண பொய்கை அடைகிறார். சிவபெருமான் பார்வதியை நோக்கி, நீ போய் உன்னுடைய புதல்வனை அழைத்து வா அப்படின்னு சொல்ல, பார்வதி விரைந்து போய் அங்கே இருந்த 6 திருவுருங்களையும் தன்னுடைய 2 கரங்களால் அன்போடு எடுத்து தழுவுறார். உடனே அவை 6 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்ட ஒரே வடிவமாக மாறியது. அதனால் முருகனுக்கு கந்தர் என்ற பெயரும் ஏற்பட்டது. உமாதேவி தன்னுடைய திருமுலையிலிருந்து பாலை ஒரு கிண்ணத்தில் ஏந்தி முருகனுக்கு ஊட்டினார். சிவபெருமான் முன்னே அவர் வந்து வணங்கி அந்த குழந்தையை தூக்கி சிவபெருமான் தன் பக்கத்தில் உமையோடு அமர்த்தி சோமஸ்கந்தர் மூர்த்தியாக விளங்கினார். திருமால், நான்முகன், இந்திரன் முதலான தேவர்கள் எல்லோரும் மூவரையும் வணங்கி துதித்து மலர் மாறி பொழிந்தார்கள். அதற்கு பின்னர் கார்த்திகை பெண்களுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, நம் மகன் உங்களால் வளர்க்கப்பட்டதால் அவன் கார்த்திகேயன் அப்படிங்கிற பெயர் பெறுவான். கார்த்திகை நட்சத்திர நாட்களில் முருகனை வழிபட்டால் வேண்டிய வரங்களையும் முக்தியையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறார். உமாதேவி முருகனை அழைச்ச போது அவருடைய மார்பிலிருந்து பெருகிய பால் நதி போல பெருகி சரவண பொய்கையில் கலந்தது. அப்போது அங்கே மீன்களாயிருந்த பராசரோட முனிவருடைய 6 புதல்வர்களும் அந்த பாலை குடித்தாங்க. உடனே அவர்கள் மீன் வடிவம் நீங்கி மனித உருவம் பெற்றார்கள். சிவபெருமானை வந்து வணங்கிறாங்க. அவர்களை பார்த்து சிவன் சொல்கிறார், நீங்கள் திருப்பரங்குன்றம் போய் தவம் பண்ணுங்க, அங்கே என்னுடைய முருகன் வந்து உங்களுக்கு ஞானோபதேசம் செய்வார் அப்படின்னு சொல்கிறார். அந்த சிறுவர்கள் விடைபெற்றுக்கிட்டு திருப்பரங்குன்றம் போயிடுறாங்க. அதன் பிறகு எல்லோருமே அவரவர்கள் இடத்துக்கு போயிடுறாங்க. உமாதேவியும் முருகனும் திருக்கைலை மலை அடைஞ்சு செம்பொன் கோவிலுக்கு போய் சிங்காசனத்தில் அமர்ந்துக்கிறாங்க. 109 வீரர்களும் தன்னோட தலைவனான முருகனை வணங்கி புகழ்ந்து அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். வெற்றிவேல் முருகனுக்கரோஹரா, வீரவேல் முருகனுக்கரோஹரா, வெற்றிவேல் முருகனுக்கரோஹரா, வீரவேல் முருகனுக்கரோஹரா.